Welcome to Love Guru channel, India's first relationship coaching channel. நான் உங்கள் ரிலேஷன்ஷிப் கோச் ட்ரிபிள்எக்ஸ் பேசுகிறேன். சிக்மா மேல். ஆஃப்டர் ஆல்ஃபா மேலை பற்றி நம்ம சேனலை எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் நிறைய பீப்புள் சிக்மா மேலை பற்றி போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ காய்ஸ், உங்களுக்காக தான் இந்த டாபிக். சிக்மா மேலை பற்றி சிம்பிளாக சொல்லணுன்னா, நம்மளுடைய சோசியல் ஹைரார்க்கியிலேருந்து வெளியே வாழ்கிறவங்க தான் சிக்மா மேல். அவங்க வேலையை பார்த்துட்ருப்பாங்க. அவங்களோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு வாழ்ந்துட்டுருப்பாங்க. அவங்களுக்குன்னு செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும், பிலீஃப்ஸ் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் சிக்மா மேல். ஸோ ஃபஸ்ட்டு சோசியல் ஹைரார்க்கினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்படி தான் இந்த சமூகம் இருக்கும்னு கீழேருந்து மேலே வரையும் டிஃபைன் பண்ணுற விஷயந்தான் சோசியல் ஹைரார்க்கி. நம்மளுடைய சோசியல் ஹைரார்க்கி எப்படி இருக்கும்? டாப் பொசிஷனில் ஆல்ஃபா மேல், செகண்ட் பொசிஷனில் பீட்டா மேல், தேர்ட் பொசிஷனில் காமா, ஃபோர்த்தில் ஒமேகா. இப்படி தான் நம்முடைய சோசியல் ஹைரார்க்கி இருக்குது. இப்போ இந்த ட்ரையாங்கிளில் டாப்பில் இருக்க ஆல்ஃபா மேலுக்கு பேரலாக இந்த சோசியல் ஹைரார்க்கியை விட்டு வெளியே இருக்கிறவங்க தான் சிக்மா மேல். ஆல்ஃபா மேல்கிட்ட இருக்கிற நிறைய குவாலிட்டிஸ் சிக்மா மேல்கிட்டையும் இருக்கும். நீங்கள் ஆல்ஃபா மேலா இல்லை பீட்டா மேல் நைஸ் காயான்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த ரெண்டு பேரில் யாரை பொண்ணுங்க ரொம்ப லவ் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா? நாங்கள் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மேலே உள்ள ஐ பட்டனை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும். காய்ஸ், மோஸ்ட்லி ஆல்ஃபா மேல் பற்றியும் பீட்டா மேல் நைஸ் காய் பற்றியும் உங்களுக்கு தெரியும். சூன் நம்ம சேனலில் பீட்டா மேலையும் ஒமேகா மேலையும் பற்றி நாங்கள் ஒரு வீடியோ போடுறோம். ஸோ சிம்பிளாக ஆல்ஃபா மேலை பற்றி சொல்லணும்னா, ஆல்ஃபா மேல் காட்டுக்கு லைன், அவர் லீடர். அவங்கள தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. பொண்ணுங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க லீடர் ஆக்கனால ரொம்ப இவங்க மேலே ரொம்ப அட்ராக்ட் ஆவாங்க. ஆல்ஃபா மேல் சிம்பிளி லைன், அதாவது கிங். அப்படி இருக்கிறனால கிங்கு கூட இருக்கிறவங்க தான் குயினுங்கிறனால எல்லா பொண்ணுங்களும் இந்த குயின் பொசிஷனுக்காக போட்டி போடுவாங்க. செகண்ட் பீட்டா மேல் நைஸ் காய். இவங்கெல்லாம் சிம்பிளி ஃபாலோவர்ஸ். இவங்களுக்கெல்லாம் ஆல்ஃபா மேல் வேணாம்னு சொன்ன பொண்ணுங்களுக்காக சண்டை போட்டுட்ருப்பாங்க. ஆல்ஃபா மேலுக்கு கிடைச்ச ரிமைனிங் பொண்ணுங்க தான் இவங்களுக்கு கிடைக்கும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஆல்ஃபா மேலோட நிறைய குவாலிட்டிஸ் சிக்மா மேல்கிட்ட இருக்கும். அப்போ ஆல்ஃபா மேலுக்கும் சிக்மா மேலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஒரு ஆல்ஃபா மேல் எப்பயுமே சக்ஸஸ்ஃபுல் பர்சன். ஒரு ஆல்ஃபா மேல் எப்பயுமே லீடர். நம்மளுடைய சோசியல் ஹைரார்க்கியில் ஒரு பியூர் மென் எப்படி வாழணுமோ அப்படி வாழ்வாங்க. பட் சிக்மா மேல் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சா மட்டும்தான் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்க லீடராக இருக்கணும்னு அவங்க டிசைட் பண்ணால் மட்டும்தான் அவங்க லீடராக இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ கண்ணை மூடிட்டு அதை பண்ணுவாங்க. அவங்களுக்குன்னு செட் ஆஃப் ரூல்ஸு, வேல்யூஸு, பிலீஃப்ஸு அது எல்லாமே நம்மளுடைய சோசியல் ஹைரார்க்கியை விட்டு வெளியே தான் இருக்கும். பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் சிக்மா மேலுக்கு யார் அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க. நான் எப்பயுமே ஒரே ஆன்சர் தான் சொல்வேன். ஃபைட் கிளப் மூவி பார்த்துருக்கீங்களா? அதில் வர்ற பிராட் பிட், டைலர் டர்டனாக நடிச்சிருப்பார். அவர் தான் சிக்மா மேல். அதில் அவர் பண்ணுற எல்லா விஷயங்களும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். அந்த மூவியை பார்த்தவங்களுக்கு தெரியும். திருடின ஃபேட்டை வச்சு சோப்பு தயாரிப்பான். யாரோடையோ கேவலமான வீட்டில் போய் கேவலமாக ஸ்டே பண்ணிகிட்ருப்பான். நமக்கே அதை பார்த்தா வாமிட் வரும். அவன் நிறைய பேரை சேர்த்துக்கிட்டு சண்டை போட்டுட்டு ஃபைட் கிளப்னு சொல்லி என்னமோ பைத்தியக்காரத்தனமாக சுற்றிட்டு இருப்பான். அவன் பண்ணுற எல்லாமே லூசுத்தனமாகவும் பைத்தியக்காரத்தனமாகவும் இருக்கும். அதை பார்க்கும்போது நமக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். அவன் இந்த சோசியல் ரூல்ஸவே ஃபாலோ பண்ண மாட்டான். அவனுக்குன்னு தனியாக ஒரு ரூல்ஸு, செட் ஆஃப் பிஹேவியர்ஸு, அதை பிஹேவ் பண்ணிகிட்டே இருப்பான். ஆனால் அவன் ஸ்ட்ராங்காக கான்ஃபிடெண்ட்டாக இருப்பான். அந்த படம் பார்க்கும்போது அவன் பண்ணுற விஷயங்கள்லாம் வியர்டாக இருக்கும். பட் நம்ம அவனை லவ் பண்ணுவோம், அவனை மாதிரி இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவோம். இதான் காய்ஸ் சிக்மா மேல். அவனுக்கு என்ன பிடிக்குதோ, அவனுக்கு என்ன செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கோ, அவனுக்கு என்ன செட் ஆஃப் வேல்யூஸ், பிலீஃப்ஸ் இருக்கோ அதை மட்டும்தான் அவன் பண்ணிகிட்டே இருப்பான். அவன் எவனையும் கேர் பண்ண மாட்டான். இதனாலே அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க. ஸ்ட்ராங் அண்ட் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாலே என்ன நடக்கும்னு நமக்கு தெரியும். பொண்ணுங்க ஆட்டோமேட்டிக்காக லவ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ சிக்மா மேல்ஸோட ட்ரைட்ஸை பற்றி பார்ப்போம். நம்பர் 1, சிக்மா மேல் ஆர் லோனர்ஸ். எஸ், அவங்கெல்லாம்
எப்பயுமே தனிமையில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப கம்மியான ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அதான் ரொம்ப பிடிக்கும். 2, அவங்க ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களோட ரூல்ஸை சுற்றி தான் அவங்களோட உலகமே இருக்கும். அதை தவிர அவங்க வேறு எதுவும் பண்ண மாட்டாங்க. 3, சிக்மா மேல்ஸாலையும் ஆல்ஃபா மேல் மாதிரி அடுத்தவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் ஆல்ஃபா மேல் லீடராக இருந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஒரு சிக்மா மேல் லீடராக இல்லாமலே கண்ட்ரோல் பண்ணுவான். 4, அவங்க ரொம்ப கரிஸ்மேட்டிக். இதான் பெஸ்ட் விஷயம். நீங்கள் ஃபைட் கிளப் பார்த்தாலே தெரியும். பிராட் பிட்டை அவ்வளோ லவ் பண்ணுவீங்க. ஏன்னா அவன் சிக்மா மேல், அவன் கரிஸ்மேட்டிக். 5, இண்டிபெண்டன்ட். சிக்மா மேலுக்கு என்ன தான் பொண்ணுங்க நிறைய இருந்தாலும் அவன் எப்பயுமே இண்டிபெண்ட்டாக தான் இருப்பான். அதான் அவனுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஒரு ஆல்ஃபா மேல் லயன், காட்டுக்கு ராஜா அப்படின்னா சிக்மா மேல் லோன் உல்ஃப், அவனுக்கு அவன் ராஜா தான். 6, சிக்மா மேல்ஸ்லாம் மோஸ்ட்லி சைலண்ட்டாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க மோஸ்ட்லி இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க. இதான் காய்ஸ் சிக்மா மேல். ஹோப் நீங்கள் சிக்மா மேல் பற்றி நல்லா தெரிஞ்சிட்டீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். நம்ம லவ் குரு சேனலில் உங்கள் க்ரஷ் எப்படி லவ் பண்ண வைக்கிறது, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இஷ்யூ, இல்லை உங்கள் எக்ஸ் எப்படி உங்களை திரும்ப லவ் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூனாலும் சரி நாங்கள் ஃபோன் கன்சல்டேஷனும் பர்சனல் கோச்சிங்கும் கொடுக்குறோம். சப்போஸ் உங்களுக்கு அந்த சர்வீசஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் போய் புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் உங்கள் இஷ்யூவை கேட்டு அதுக்கேற்ற கரெக்ட் சொல்யூஷன் சொல்லி உங்கள் பார்ட்னரை உங்களை லவ் பண்ண வைப்போம். அதுக்கு 100% கேரண்டி. நம்ம சேனலை நீங்கள் FB இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே அதோட லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படிங்கிறத பற்றி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு லவ்வில் ஏதாவது டாபிக் பற்றி போடணும்னாலும் அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நாங்கள் போடுறோம். நம்ம லவ் குரு சேனலில் அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.